Hi friends, வணக்கம் welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்னி, கூட்டு, பொரியல் இந்த மாதிரி வந்து எல்லா விதத்துலையும் நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி வந்து நம்ம வாங்கிட்டு வர தேங்காயை எப்படி வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு 2 ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து போட்டு வச்சுருங்க. அந்த மாதிரி வைக்கும்போது கூட நீங்கள் அவசரத்துக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். உங்களுக்கு தேங்காய் வந்து கெட்டு போகாது. இந்த மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காயை 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து அந்த உடச்சி வச்ச தேங்காயை அந்த இட்லி பிளேட் மேலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க. லைட்டாக சிம்லேயே வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் அடுப்பு வந்து ஹையில் வச்சு நீங்கள் தேங்காயை வேக வைக்கலாம் கூடாது. ஸோ தேங்காய் வந்து வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். சும்மா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை வந்து ஓட்டிலேருந்து தனியாக பிரித்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நீங்கள் எத்தனை தேங்காய் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து ஆறி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு இந்த சைடு ஓரங்களில் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து எடுக்க வந்துடும். இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் லேட்டாக சமைக்க ஸ்டார்ட் பண்ணினா கூட இந்த தேங்காய்லாம் ரெடியாக இருந்தது அப்படின்னா டக்குன்னு கூட நம்மளோட சமையல் வேலை வந்து முடிஞ்சிடும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள ஸ்கூலில் அனுப்புறதுக்கு இல்லை ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகணும் சமைக்கணும் அப்படின்னும்போது நம்ம தேங்காய் அந்த டைமுக்கு உடச்சி வந்து துருவணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், லைட்டாக அந்த ஓரங்களை மட்டும் எடுத்து விட்ட உடனே கரெக்டாக அந்த ஓடிலேருந்து அந்த தேங்காய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு இந்த பின்னாடி அந்த ப்ரௌன் கலரில் ஒரு ஸ்கின் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்கின் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து நார்மலாக அதை துருவி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் 2லேருந்தும் தனியாக எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இந்த பின்பக்கமாக இருக்கிற ஸ்கின்னு வந்து நம்ம இதை வந்து துருவி எடுத்துக்கலாம். அதாவது இந்த பீலர் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி சீவி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலரில் அந்த ஸ்கின் வந்து வந்துடும். வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை எடுத்து விட்டுடலாம். அப்படி இல்லை அது இருக்கட்டும், அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இது ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா அந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த தேங்காயை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ, ஏன்னா இதை வந்து நம்ம மிக்ஸி கப்பில் போட்டு ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு பூ போல் வந்துடும் தேங்காய். ஸோ நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். அதனால் உங்களுக்கு வந்து தேவையான சைஸில் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக வந்து போட்டுறாதீங்க. திருப்பி திருப்பி நம்ம வந்து அரைக்கும் போது அந்த தேங்காய் வந்து ரொம்ப நைஸாக அரைப்பட்டுரும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஓரளவு மீடியம் பீசஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பல்ஸில் கொடுக்கும்போது. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 பல்ஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு பூ போல் வந்து அடித்து வந்துடும் தேங்காய். ரொம்ப நைஸாக வந்து அதாவது அரைக்கக்கூடாது. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உதிரி உதிரியாக பூ போல் வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா 6 மாதம் ஆனாலும் உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து கெட்டு போகாது. அவசரத்துக்கு டக்கு டக்குன்னு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து இந்த ப்ரௌன் கலர் ஸ்கின் நம்ம வந்து எடுத்துட்டதுனால இது யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி தேங்காய் லட்டு, இந்த ஸ்வீட்ஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து கூட நம்ம இந்த தேங்காய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு யூஸ் பண்ணும்போது. ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்த தேங்காயை அந்த கடாயில் கொட்டி நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு ஒரு ப்ரௌன் கலரில் வரும் பாருங்கள், அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் ஒரு சில்வர் கண்டெய்னரில் வந்து சேர்த்துட்டு அதையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே வந்து ஏதாவது பொரியலுக்கு ரெசிபி, அதாவது ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுனால நம்ம டக்குன்னு ஒரு பொரியல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 6 மாதம் ஆனாலும் நீங்கள் வந்து உடச்சி வைக்கிற தேங்காய் வந்து கெட்டே போகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள்.
இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் இல்லைன்னா டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.